ஹல்லேலூயா. இன்றைக்கி விசுவாச வாழ்க்கைங்கிற தலைப்பில் சில வாரங்களாக போதிச்சுட்டு வரேன் சண்டேஸில். இன்றைக்கி விசுவாச வாழ்க்கையில் ஜெபம் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது. ஸோ ஜெபம் எப்படி இருக்கணும், வேதம் சொல்லுகிற ஜெபம் எப்படி, ஜெபத்தினுடைய அந்த ரூட்ஸ் எப்படி அந்த ஜெபத்தை பைபிள் நமக்கு சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 21ஆம் அதிகாரம், மத்தேயு 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஹல்லேலூயா. ஷடானி மாரஹெண்டர. மத்தேயு 21:22. வேகமாக கொஞ்சம் வசனங்களை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு காமிக்க விரும்புகிறேன். கொஞ்சம் வேகமாக இருங்க என் கூட. திருப்பிக் கொள்ளுங்க. பாருங்க, மத்தேயு 21:22 வாசிக்கிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எதை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ ஜெபிக்கும் போது உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா விசுவாசம். விசுவாசம்னா எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குதே அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ விசுவாசம் எப்படி, விசுவாசம்னா என்ன, விசுவாசம் எப்படியெல்லாம் வரும், எந்த முறைகளில் விசுவாசம் வரும், இதை நீங்கள் கற்றுக்கொள்ளலைன்னா மொட்டையாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இங்கே விசுவாசிக்க யாருமே இல்லைங்க. நைட்டு தூங்கிட்டு காலைல எழுந்திருப்பேன்னு விசுவாசனால எழுந்திருக்கிறான். அது தேவன் அறியாதவங்க கூட. ஆனால் இங்கே யதார்த்தமாக விசுவாசம்னா என்ன? நம்மளை பூமி அனைத்தையும் படைத்த தேவன் விசுவாசத்தை எப்படி கற்றுக் கொடுக்கிறாரு? பூமி அனைத்தையும் படைத்த சகலவற்றையும் உடையவர் ஒரு மனுஷனுக்கு ஏன் எல்லாம் கொடுக்கல? ஏன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கல? இந்த கேள்வி உங்களுக்கு இல்லையா? ஆனால் பைபிள் சொல்லுது எல்லாரையும் நான் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வேற்றுமை நிறைய இருக்குது. சபைகளில் கூட, விசுவாசிகளில் கூட வேற்றுமை இருக்குது. சபைகளில் கூட வித்தியாசம் இருக்குது. தரித்திரத்தில் இருக்கிற சபைகள் நான் பார்த்துருக்கிறேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம சர்ச்சு தரித்திரத்தை பார்த்ததே கிடையாது. நான் குறைஞ்சுன்னு அப்படி 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 அப்படின்னு வர்றதுக்குன்னா டபக்குன்னு ஏற்றி விட்ருவாரு. ஏன்? சபையே நம்ம விசுவாசம்தான். புரியுதா? நம்ம விசுவாசம் எப்படியோ அப்படி. சரி, ஓகே, நம்ம இந்த ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். அப்போ நம்ம மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவை கேட்பீர்களோ அவைகளை நான் உங்களுக்கு பெற்றுக்கொள்வோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7 பார்க்கலாம். நானே வாசிக்கிறேன். மத்தேயு 7:7 பாருங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இதுக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸ்பிளைன் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எல்லாம் கேட்பீங்க, நான் கேட்கலையா, அப்போ நான் தேடலையா, நான் தட்டலையா, நான் நினச்ச மாதிரி எனக்கு வரலையே, நான் திரும்ப தாகப்படுறேன், கர்த்தர் ஏதோ எனக்கு தர்றாரு மாதிரி இருக்குது, ஆனால் திரும்ப நான் இன்னொரு பெரிய தேவைகளோட, மன அழுத்தத்தோட, வேதனையோட கஷ்டப்பட வேண்டியது இருக்குது இல்லையா? அது கேள்வியெல்லாம் வரலையா உங்களுக்கு? வரலையா? கேள்வியெல்லாம் வரணும். வந்தால் தான் இங்கே தேடுவீங்க. பாருங்கள், இங்கே ஒரு சம்பவத்தை சொல்கிறார். உங்களில் எந்த மனுஷனாவது தன்னிடத்தில் 9வது வசனம் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தேவனிடத்தில் நீங்கள் ஒன்றை கேட்டீங்கன்னா அதை அப்படியே கொடுப்பார். நீங்கள் மீனை கேட்டால் உங்களுக்கு மீனை தருவார். நீ பாம்பை கேட்டால் பாம்பை தந்துடுவார். நாங்கள் பாம்பை கேட்குறது இல்லையே சாமி, ஆனால் பாம்பு வருது, கனவுலேயே பாம்பு வருது, பார்த்துக்கிடுங்க, வீட்டிலே கூட வருது, அப்பாலே போச்சாத்தானே. புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு தருவார் கர்த்தர். ஒன்றும் இல்லை. அதை எதுக்கு இதை சொல்லப்பட்டிருக்குதுன்னா, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அப்பத்தை கேட்டால் நீங்கள் கல்லை கொடுக்க மாட்டீங்க. மீன் கேட்டாங்க, கறி வச்சுருக்கீங்களா, மீன் தாங்கம்மா,
நல்லா இருக்குதம்மா ஒரு துண்டு மீன் கூட தான்னு சொன்னா நீ செய்ய மாட்டேன். உனக்குன்னு பிடிச்ச நீ கேட்பேன் எனக்கு தெரியும்டி, வாடி நான் உனக்கு ஒரு பன்னியரை பிடிச்சி வச்சிருக்கிறேன் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க தானே. நம்மளை ஒப்பிட்டு பேசுறாரு. கேட்கிறியா, நான் உனக்கு கொடுப்பேன், எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். சரியா? வேகமாக பார்ப்போம். மத்தேயு 18 எடுங்க. மத்தேயு 18 19 20 வாசிங்க ஒரு ஆளு. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். பாருங்க, ஒரு காரியம், கணவன் மனைவி இருக்கிறீங்க, ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள். கணவன் மனைவி சேர்ந்து 2 பேரும் ஒருமித்த கருத்து வந்தாலே ஒருமித்த ஆவி வந்துடும். 2 பேரும் சேர்ந்துட்டீங்கனாலே இயேசுவின் நாமத்தில் நீங்க கேட்ட உடனே அந்த பதில் உடனே உண்டாகும். சிம்பிள். அதுக்கப்புறம் நீ சபையில் கூடலாம், இல்லை வீட்டிலேயே 2-3 மனைவி பிள்ளை குடும்பமும் சேரலாம், அல்லது நீ சபையோடு சேர்ந்துடலாம். இது மாதிரி குழு ஜபத்தில் நீ சேர்ந்துருக்கலாம். அங்கே போய் நீ இயேசுவின் நாமத்தில் ஒன்று கேட்குறேன்னா கிடைச்சிரும். எப்படிங்க கிடைச்சி? என்ன கேட்குற? நம்ம இந்த குழுலெல்லாம் ஜெபம் பண்ணும்போது எப்படி கேட்கணும்? வியாதிக்கு எனக்கு ஒரே வியாதிங்க அப்படின்னா நீங்கள் ஜெபிக்காதீங்க. எப்படி கேட்கணும்? இனி என் சரீரத்தில் வியாதியே வராதபடிக்கு எனக்காக ஒரு ஜெபத்தை செய்வீங்களான்னு கேட்கணும். ஆசை அப்படி இருக்கணும். ஏன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் கிடச்சிரும். ஏன்னா இந்த வியாதி இப்போ போய் அடுத்த வாரம் வந்தவங்களுக்கு பரவாயில்லையா? பரவாயில்லையா? இப்போ மட்டும் உன் தேவை சந்திக்கப்பட்டு அடுத்த நாள் திரும்ப இதே மாதிரி ஒரு தேவைக்கு திரும்ப நீ கெஞ்சிட்டு இருக்கிறது உனக்கு ஓகேவா? இல்லைல்ல. நான் இனி ஒரு நாள் தலை குனியாதபடிக்கு, ஒருவேளை நீ தலை குனிஞ்சா ஒரு நாள் இனி தலை குனியாதபடிக்கு என் தலையை நிமிர்த்துவீராக, அப்படி தான் ஜெபிக்கணும். புரியுதா? அப்போ ஏன்னா ஆண்டவர் நீ என்ன விரும்பி கேட்குறீங்களோ, இங்கே பாருங்க, உங்களுக்கு தனிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கிறதுக்கு பலன் இல்லாமல் இருக்கிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் இன்னொரு ஆளை சேர்த்துக்கிடுங்க. ஃபோன்லையாச்சும் 2 பேரும் சேர்ந்து சிஸ்டர் எனக்காக ஜெபிங்கன்னு சேர்ந்துட்டிங்கன்னா அதுக்கு பதில் உடனே உண்டாகும். இல்லைன்னா 3 பேர் இருக்கிறீங்களா, 3 பேர் சேர்ந்து காரியத்தை சொல்லி பேச உடனே உண்டாகும். நாங்கள் இங்கே ஜெபிக்கிற ஜெபத்தில் ஒரு ஜெபத்தில் கூட தோல்வியை கண்டதே இல்லைங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இந்த வியாழக்கிழமை ஜெபத்தில் சான்ஸே கிடையாது. தோல்வியை பார்த்ததே இல்லைங்க. அப்படியே சாட்சி லிட்டரலா. உங்களுக்கு வேணுமா வாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, மேலானவைகளோடு நீங்கள் ஜெபிங்க, உயர்ந்த சிந்தனையோடு ஜெபிங்க. மார்க் 11ஆம் அதிகாரம் ஒரு சில வசனத்தை பார்க்கலாம். மார்க் 11:23 பாருங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவனுக்கு சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறார். இங்க பாருங்க, உங்க தேவை, உங்க பிரச்சனை மலை மாறி இருக்கலாம், அது பெயர்ந்து போ என்று சொன்னால் பெயர்ந்து போகும். நான் விசுவாசிக்கிறேன், உமது பிள்ளையாகிய நான் இந்த இடம் அப்படியே பெருகட்டும், ரோடு வரைக்கும். எப்படி? ரோடு வரைக்கும் பறந்து விரியட்டும். நான் சொல்றேன், அது நடக்கும். சந்தேகப்படாமல் இதை கர்த்தர் எனக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். நான் பேசுகிற பேச்சுக்கு அப்போ மதிப்பு கொடுப்பார். நான் சொன்னா மாதிரி நடக்கும்னு சொன்னா அது மலையே இருந்தாலும் அது விலகி போகும் என்று
தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அதெல்லாம் நடக்குமா சாமி அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா சிலர். அவன் எல்லாம் திருந்துவான்னு நினைக்கிறீங்க? அது ஒரு பாறாங்கல்லு. ஏய், பயங்கரமான கல்லு தாண்டா. நாங்க சபைக்குள்ள வந்திருக்கிறதெல்லாம் நீங்க சாதாரண கல் நினைக்கிறீங்க, பயங்கரமான கல். அது பாறாங்கல். வெளியில இருக்கிறதெல்லாம் பாறாங்கல் தான் இல்லையா? நம்ம நீங்க ஒப்பிட்டு பாருங்களேன். வேற யாரையும் கம்பேர் பண்ணண்டா. என் வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பை பார்க்கும்போது இப்படி தானே தோணுது இல்லையா? பார்க்குறவங்களும் உனக்கு தோணலையா? ஏன்னா நம்ம எப்படி பார்க்கணும்னா, என்னை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, எனக்குள்ள விசுவாசத்தை எப்படி கொடுத்துருக்கிறார், நான் எப்படி நடந்துட்டு இருக்கிறேன், இதை ஒப்பிட்டாலே இன்னொரு ஆள் எப்படின்னு தெரியும். சிலர்லாம் என்கிட்ட கேட்பாங்க, நமக்கெல்லாம் இதெல்லாம் நடக்குமா சாமி சொல்லாமல் எனக்கு சிரிப்பு வரும். தம்பி, தூளாக கிடந்த சாமி கல்லாக்கி அதை தூக்கி வச்சு திரும்ப புரட்டி போட்டாங்க, திரும்ப தூக்கி வச்சு மூளையில் தூக்கி வச்சு அதை தலைக்கெல்லாம் மாற்றி அதுக்கு மேலே திரும்ப கல் வச்சு அடுத்து அஸ்திபாரத்தை முடித்து அடுத்து கல்லை வச்சு கட்டளையை வச்சு ஜன்னலை வச்சு அப்படியே ரூஃபை வார்த்து அப்படியே சன்சைடை வார்த்து ரூஃபை வார்த்து அப்படியே மொத்தமாக பிளாஸ்டரிங் பண்ணி அப்படியே பூசி கலர்லாம் போட்டு நிற்கிறோம். சும்மா கிடையாது. ஹல்லேலூயா. சும்மா கிடையாது. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, நீ ஜெபத்தில் எதை கேட்டாலும் தருவாருங்க. இப்போது ஜெபத்தில் எதை கேட்டாலும் உங்களுக்கு நடக்கும் நம்புறீங்க? நிறைய ஜெபம் பண்ணியிருக்கேன், ஒன்றும் நடக்கலையே. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எதை கேட்டாலும் அது நடக்கும். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கேட்க வேண்டியதை கேட்கணும். நான் எதை கேட்டாலும் கர்த்தர் எனக்கு செய்வார். ஏன்னா என் தேவன் என்னை நேசிக்கிறார், அவர் என்னை புரிந்து கொண்டிருக்கிறார், என்னை எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் என்ன நினைக்கிறேன்னு, நான் என்ன கேட்குறேன்னு அவருக்கு கேட்கறதுக்கு முன்னாடியே தெரியும். அவர் ஏற்கனவே அதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். புரியுதா? பாருங்க, அப்போ மலைனா கூட பெயர்ந்து போகுமா இல்லையா? எவ்வளோ பெரிய எக்ஸாம்பிள் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு பேசேஜே இருக்குது. அதுக்கு முந்தின நாள் அத்தி மரத்தை பார்க்குறாரு, கனி கொடுக்காத அத்தி மரத்தை பார்த்து சபிக்கிறாரு. போயிட்டு திரும்ப மறுநாளைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா காலைல சபிக்கிறாரு, சாயங்காலம் வரும்போது மூடோட பட்டு போயிடுச்சு தான். அவர் ஒன்றை காட்டுறாரு. தேவன் சும்மா எல்லாம் இந்த பாயில காட்டு அப்புறம் போகிறவர் இல்லை. சும்மா அசால்ட்டாக ஒரு அத்தி மரத்தை சபிக்கிறாரு. சாயங்காலம் வரும்போது டே பாத்தியாடா, நான் காலையில் சபிச்சது இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லலை. படித்து பார்த்தா தெரியும். சீஷர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே நீ காலையில் நீங்கள் சபிச்சது அப்படியே பட்டு போயிடுச்சு. மூடோட பட்டு போயிடுச்சுங்க. அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. நீ சொன்னா ஒன்று பட்டு போனா பட்டு போயிடும், ஒன்று ஜீவன் கொடுக்கணும்னா ஜீவன் கொடுக்கும். அதே பட்டு போன அதே மரத்தை ஜீவன் உண்டாங்கன்னு சொன்னாலும் ஜீவன் உண்டாகும். அந்த சிச்சுவேஷன் முடிஞ்சோன்னு தான் சொல்கிறாரு, ஏப்பா இந்த அத்தி மரம் படுறதெல்லாம் மேட்ரு. தோ பாரு அந்த மலையை நீ பெயர்ந்து போ என்றால் அது பெயர்ந்து போகும். நீ சொன்ன அந்த மலை பெயர்ந்து போகுன்றார். என்ன செய்யுங்க, இன்னைக்கு போய் மலை தான் ஒரே பிரச்சனை அப்படி தானே? நான் சொல்கிறேன், இந்த உடைச்சி எடுத்த மலைகளெல்லாம் மறுபடியும் உருவாகட்டும் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. கிறுக்கன்லாம் சொல்லுவாங்க இல்லையா, உருவாகுங்க. ஆமாம், கர்த்தரால் எல்லாம் கூடும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்படி திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் சில வசனங்களை நான் உங்களுக்கு கோர்வை பண்ணுறேன். லூக்கா 11:6 வசனத்திலிருந்து இப்போ பாருங்கள். இது ஒரு முக்கியமான பேசேஜ், ஏன்னா நான் படிக்க வேணாம். ரொம்ப நாள் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. எப்படிங்க? ரொம்ப நாள் நான் ஜெபிக்கிறேன், இந்த காரியத்துக்கு பதிலே வரமாட்டேங்குது அப்படின்னு யாராக இருக்கீங்களா? அப்படி ஓ எஸ், சூப்பர்.
பதில் வரல. இங்கே ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சிநேகிதன் ஒருவன், அஜி வந்து தூங்கிட்டாப்புல. எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு தூங்கிட்டார். அக்கா வந்து தூங்க மாட்டா, குறையாமல் 10:30 மணிக்கு தான் தூங்குவான். எதுக்கும் போவோம், வீட்டில் திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெலன் என்ன பண்ணுறா, அக்கா தோசை மாவு இருந்தா, எப்படி தோசை மாவு இருந்தா கொஞ்சம் தோசை மாவு தருவீங்களா, ஒரு 4 தோசைக்கு, எப்படி ஒரு 4 தோசைக்கு மாவு தருவீங்களாக்கா? நான் ஒரு இப்போ அப்படின்றாப்புல. எப்படி தெரியுது ஹெலன்னு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, முடியல, நான் தூங்கிட்டேன். அஜிலின் வேற இதுலேயே தூங்குவான் பார்த்துக்க, எப்படி இந்த கையிலே தூங்குவான். அபிலின் வேற தலகாணிக்கு என் வயத்தை தான் வச்சிருவான். 2 பேரும் ஒரு தூங்குறதே பெரிய கஷ்டம், தூங்கிட்டானுங்க, நான் இவனை விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு அஜிதா சொல்கிறேன். திரும்ப இவ, அக்கா வேறு வழியே இல்லைக்கா. எப்படி அக்கா? வழியே இல்லைக்கா, ஒரு 3 தோசைக்கு மாவாது தான். முதல்ல தோசை கேட்டான்னு வைங்களேன், தோசை இல்லைன்னா அக்கா ஒரு மாவாவு தான், நான் போய் ஊற்றி எனக்கு வீட்டில் வந்த கெஸ்ட்டுக்கு நான் வந்து கொடுக்குறேன்னு இவ தொடர்ந்து முறையிடுறா. இந்த அதிகாரம் அதுதான் சொல்லுது, தொடர்ந்து முறையிடுறா. அப்படி தொடர்ந்து முறையிட்டால் எழும்ப முடியாத சூழலாக இருந்தாலும் நண்பனா இருந்து இவ சொல்றா, நீ புரிஞ்சுக்கோ எனக்கு எழும்ப முடியாதுன்னு இவ சொல்றாப்ல. ஆனாலும் இவ தொடர்ந்து முறையிட்டால் இவள் எழும்ப மாட்டாளோ? இவள் எழும்ப மாட்டாளோ? எழும்புவாள் அல்லவா? இவளே எழும்பி தொடர்ந்து முறையிடும் போது இவளே எழும்ப முடியும் என்றால் நான் ஏன் உனக்கு பதில் சொல்ல மாட்டேன், செய்ய மாட்டேன்? என் மேல உனக்கு ஏன் நம்பிக்கை வர மாட்டேங்குது? அதுதான் இந்த பேசேஜ் சொல்லுது. அப்போ தேவன் நீ கேட்டா தராம இருக்கவே மாட்டாருன்னு தன்னைத்தானே சொல்றாரு. மலையை பார்த்து சொல்றேன், டே மலையே கூட பெயர்ந்து போனா பெயர்ந்து போன்றார். நீ திரும்ப திரும்ப முறையிடும் போது கண்டிப்பா நான் உனக்கு கொடுக்காம இருப்பேனோ? நீ அப்பத்தை கேட்டா நான் கல்ல கொடுப்பேனோ? நீ ஏன் நல்லது கொடுக்கும்போது நான் நல்லது கொடுக்க மாட்டேனோ? அப்போ நீ கேட்டா நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு வேதம் தெளிவா சொல்லுதுப்பா. அப்ப என்னதான் பிரச்சனை சொல்லுங்க? என்னதான் பிரச்சனை? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மூஞ்சிக்கு நேரா சொல்லுங்க. என்னதான் பிரச்சனையா? என்னதான் இருக்குமோ பாருங்க. யோவான் 14 அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 14:12 நான் வாசிக்கிறேன். யோவான் 14 திருப்பிக் கொள்ளுங்க, 14-12 பாருங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்தில் போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். ஸோ இதான் வந்து ஒரு பெரிய டைட்டில் கொடுத்துட்டார் பாருங்க. நீங்கள் அடுத்த வசனம், என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அதை செய்வேன். இப்போ ஆண்டனி பிரதர் ஒரு ஆளை அனுப்பி விடுறார். நான் பாஸ்டர்கிட்ட பேசுகிறேன், நான் சொன்னேன்னு சொல்லுங்க, அவர் அந்த காரியத்தை செய்வார். அல்லது நான் செய்கிறேன் நான் சொல்லி அனுப்பிட்டேன், அவர் ஜெபம் பண்ணுவார். நான் என் பேரை சொல்லுங்கள், உங்களுக்கு ஜெபம் பண்ணுவார். அட்ரஸ் உட்பட எல்லாமே அவருக்கு அந்த ஆளுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், எனக்கு தெரியாது அந்த ஆள். அப்போ அந்த ஆள் நேராக என்னை தேடி ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரார். ஏறுங்க, அது எனக்கு ஆண்டனி பிரதரு, ஆண்டனிக்கு பிரதர் தெரிஞ்ச மார்க் ஆண்டனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் என்ன தேடி வராருன்னு வைங்களேன். நான் என்ன சொல்லுவேன்? அப்பாலை போச்சா தானே, உன்னை எனக்கு தெரியாது இப்படியா சொல்லுவேன்? ஏன் அப்படியே எனக்கு கடுப்பாக இருந்தால் கூட நான் என்ன சொல்லுவேன்? ஆண்டனியா என்ன சொல்லுவோம்? ஆண்டனியா
ஆண்டனியா அனுப்பிச்ச மார்க் ஆண்டனியா அப்படின்னு நான் என்ன செய்வேன்? கேட்பேனா இல்லையா கேட்பேனா இல்லையா? இல்லை, நீங்களே உங்களுக்கு ஒரு உதவின்னு ஒரு ஆளை சொல்லி, உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஆளுக்கு பேரை சொல்லி, உயர்வான ஆளுக்கு பேரை சொல்லி, ரொம்ப முக்கியம், ரொம்ப மதிப்புக்குரிய ஒரு ஆளுக்கு பேரை சொல்லி உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை முறையிட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? இயேசு சொல்கிறாரு, என் நாமத்தினால் என் பேரை சொல்லி நீ எதை கேட்டாலும் என் பிதா மகிமைப்படும்படி. ஏன்னா என் பேரை சொல்லி அந்த காரியம் நடக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா என் பேரை சொல்லி நடக்கலைன்னா என் பிதாவுக்கு மகிமை போய் சேராது. அதனால என் பேரை சொல்லி, என் நாமத்தினால், என் பேரை இயேசுங்கிற பேரை சொல்லி நீ எதை கேட்டாலும் பிதா மகிமைப்படும்படி நான் அதை உனக்கு செய்வேன். யாரா இருந்தாலும் சரி. யாரா? இல்லையே நான் கிறிஸ்டின் இல்லை. நீ யாரா வேணா இரு, இயேசு என்கிற பேரை சொல்லி கேட்டால் அதை நான் உனக்கு செய்வேன்றார். பாருங்க, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும், அதான் அதில் சுவாரஸ்யமான விஷயம். என்ன கேட்டா? எதை வேணாலும் கேளுப்பா. அப்ப பீடி சிகரெட்டு அதான் கேட்காமலே கிடைக்குது. கேட்டால் தருவாரா? வாங்கித்தப்பா, தின்னுக்கோ. பசிக்குது மக்களே, எவ்வளோ கிலோ சிகரெட்டு வேணும்? 2 கிலோ போதுமா? இல்லாண்ட ஒரு 20 கிலோ வேணும். நல்லா தின்னுப்பிடலாம். அதையும் தருவார் உனக்கு. தந்தது இல்லையா? நன்மையும் தீமையும் இந்த பூமியில் இருக்கு. தீமையை கத்த தரமாட்டார். நீ கேட்கும்போது தீமையை தர்றதுக்கு தீமையோட உரிமையாளர் ஒருத்தன் உண்டுங்க. அவனே கொண்டு வந்து தருவான். என்ன போய் கேட்டுட்டியே, இந்த வார 2 கிலோயா 2000 கிலோயா, தின்னு சாவு, குடிச்சு சாவு, மூக்கில் மோந்து சாவுன்னு என்ன செய்வான்? தருவான். அப்ப எதை தேவன் தீமை தர்றவர்ல, தீமை செய்கிறவரும் அல்ல. ஆனால் எதை கேட்டாலும் கர்த்தர் உனக்கு தருவார். என்ன செய்வார்? எதை கேட்டாலும் கர்த்தர் உனக்கு தருவேன்னு அவ்வளோ பெரிய அசுரன்ஸ் கேட்கிறார். அப்போ பாருங்க, நம்ம ஐயோ நான் கேட்டேன் கிடைக்கல, ஆண்டவர் எனக்கு எல்லாம் தருவாரா? ஏங்க, உனக்கு தரமாட்டாருங்க. உன் மூஞ்சி சரியில்லை தான். அப்படியா? உன் மூஞ்சியை பார்த்தெல்லாம் ஆண்டவர் செய்கிறதில்ல. அவர் நாமத்தை சொல்லதுனால தருவார். பயன்படுத்தாதெல்லாம் 2ஆவது விஷயம். கேட்டியா உனக்கு கிடைச்சிரும். என்னங்க, எதை கேட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நான் சொல்றேங்க, எதை கேட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. எதை கேட்கணுன்ற அறிவு 2ஆவது. ஆனால் நீ கேட்ட கர்த்தர் தருவார். சொல்லுங்க முதல்ல, இயேசு நான் என்ன கேட்டாலும் தருவார்னு நான் அறிஞ்சிட்டேன். அதனால் நான் எதை கேட்டாலும் எனக்கு கிடைக்கும். ஆனால் நான் ஜாக்கிரதையாக கேட்கணும், ஞானமாக கேட்கணும். அதை எனக்கு கற்றுக் கொடுங்க. ஆனால் என்ன கேட்டாலும் தருவார். நான் உறுதியாக சொல்கிறேங்க, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன்னா எனக்கு தருவார். தராமல் இருக்க மாட்டேன். நான் என் சர்ச்சுக்கு எதை கேட்டாலும் எனக்கு தந்திருக்காரு. இப்போ சிலதெல்லாம் கேட்குறேன், நீங்கள் பொறாம போடுவீங்கன்றாலும் நான் சொல்ல மாட்டேன். எப்படி? நீங்கள் பொறாம போடுவீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆமாம், தேவையில்லாத அழுக்கெல்லாம் உள்ள ஏற்றக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனால் நான் கேட்கிறதை கர்த்தர் தருவார். தெளிவாக நான் நிச்சயித்திருக்கிறேன். அதாவது இதை நிச்சயம் பண்ணணும். அதாவது இப்போ வசனம் சொல்லுது, நீ எதை கேட்டாலும் தருவேன். இது உனக்கு நிச்சயமாக இருந்தால் தான் அடுத்து நீ எதை கேட்டாலும் உனக்கு தருவார்ன்ற நம்பிக்கை வரும். நீ என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன். ஏன் தருவாருன்னா, பிதா மகிமைப்படும்படி அவர் உனக்கு செய்வார். நீ யாரா வேணா இரு, நீ கெட்டவனா இரு, நீ எந்த மாதிரி குறைவாரு, நீ கொஞ்சம் ஏற்றம் ஆளு, நீ கொஞ்சம் குறைஞ்ச ஆளு, எப்படி வேணா இருந்துக்கோ. நீ என்ன வேணாலும் உனக்குள்ள நீ உணர்ந்துக்கோ. நீ ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி கூட உணர்ந்துக்கோ. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக உனக்கு புரியுதுன்னா, இயேசு என்கிற பேரை சொல்லி கேட்டா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அது பிரஸ்டீஜ் ப்ராப்ளம், அது பெரிய பிரஸ்டீஜ். ஏன்னா அவர் மகிமைப்படும்படி தான் இந்த நாமமே வந்துருச்சுங்க. இயேசு வந்ததே பிதா மகிமைப்படும்படி தான் இயேசு இங்க வந்தார்.
புரியுதா? அப்போ நீங்கள் இயேசுங்கிற பேரை சொன்னால் வந்துருங்க. ஏன்னா எல்லாம் அவருக்கு கீழே தான் இருக்குன்றதுனால வந்துருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் என்னிடத்தில் பாருங்கள், என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். யாருங்க? இயேசுகிட்ட அன்பாக இருக்கிறீங்களா? எப்படிங்க அன்பாக இருக்க முடியும்? அன்பாக இருக்க முடியாது. என்ன கேட்டாலும் தருவாராம அப்படின்னா என்ன அன்பாக இருப்பீங்களா, இருக்க மாட்டீங்களா? ஆனால் அடுத்து ஒரு செக் வைக்கிறார். என்னது? என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை. கற்பனைன்னா என்ன? கற்பனைன்னா உங்களுக்கு அடுத்து வரும், நான் சொல்கிறேன். கற்பனைன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. அவர் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் அவரிடத்தில் அன்பாக இருங்க. சிம்பிள். ஹல்லேலூயா. பார்ப்போம் அது உள்ள போய். 15 யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இது எப்படிங்க? எப்படியா? இப்போதான் வரோம், இன்னதான் பாயிண்ட்டுக்குள்ளே வரோம். இப்போ எப்படியெல்லாம் செய்வார்னு பார்த்துக்கிட்டோம், என்னென்ன மாதிரி இருந்து கர்த்தர் செய்வார்ன்ற வழிகளை பார்த்தோம். இப்போ சொல்கிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு. இப்போ மேட்ருக்கு வர்றேன், சொல்லித்தரேன். அது எப்படிங்க? இப்போ நான் ஒரு 4 பாயிண்ட் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? மீனை கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டார், அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டார். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க நீங்கள் இருக்கும்போது, தெளிவாக தெரிஞ்சிருக்கும் போது, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன்றார். என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் பிதா மகிமைப்படும்படி தேவன் அதை செய்வார் என்று சொல்லியிருக்கார். இது எங்கே இருக்கணும்? ஜெபிக்கும் போது எங்கே இருக்கணும்? நீங்கள் ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்கும்போது எங்கே இருக்கணும்? உங்கள் இருதயத்தில் எது இருக்கணும்? ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் இருக்குது. எது மிகுந்த கனிகளை? உங்கள் விசுவாசத்தை எது உந்தப்படும்? உங்கள் விசுவாசத்துக்கான ஃபியூல், அதாவது விசுவாசத்துக்கான பெட்ரோல் அல்லது விசுவாசத்துக்கான மண்ணெண்ணெய், விசுவாசத்துக்கான எண்ணெயோ அதுக்கான எரிபொருள் என்னவோ அது உள்ளே இருந்தால் அது எரிய வைக்கும். வண்டியை வாங்கி விட்டுருக்கீங்க, பைக்கை வாங்கி விட்டுருக்கீங்க, பெட்ரோல் ஊற்றலைன்னா அது ஓடாது. என்ஜின் நல்லா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாங்க, வண்டி சூப்பராக இருக்கலாம், ஆனால் ஊத்தாம எரியாது. அதே போல உன் இருதயத்தில் தேவனிடத்தில் உன்னை கேட்கும்போது எது இருக்கணும்னா அவர் சொன்ன ப்ராமிஸ், அவர் சொன்ன வார்த்தை. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எதை கேட்டாலும் என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வாய், பிதா மகிமைப்படும்படி நான் அதை உனக்கு செய்வேன்றார். இல்லையா? ஒரு வீட்டில் உன் ஃப்ரெண்டே உனக்கு அப்பத்தை கொடுக்கல, நீ கேட்குற அப்பந்தான், அவன் ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு பிள்ளை தூங்குச்சுங்க, புருஷன் வரலங்க, ஐயோ அப்படி ஆயிடுச்சுங்க, அவள் டியூட்டி போயிட்டாச்சு, அங்கே டியூட்டி போகிற போக்கில் எல்லாம் தின்னுட்டாருங்க, கொஞ்சம் தான் இருக்குதுங்க, நாளைக்கு இல்லை என்ன சொன்னாலும் தொடர்ந்து கேட்கும்போது நான் உனக்கு தருவேன்னு ஒரு எக்ஸாம்பிளாக உனக்கு சொல்லியிருக்காருல்ல. அப்போ இது உள்ளத்தில் இருக்கணும். மொட்டையா போய் ஆண்டவரே தாரும் இப்படி இல்லை. ஆண்டவரே தாருன்னா தர மாட்டாரு. ஆண்டவரை எப்படி ஜெபிக்கணும்னு நான் சொல்லி தரேன். ஜெபம் எப்படின்னு சொல்கிறேன். ஆண்டவரே, ஒரு ஸ்திரீ உறவு முறையில் படுத்திருந்த போது நான் உதவிக்காக கொஞ்சம் மாவை கேட்க போனால் தரமாட்டேன், என்னால் முடியாது, எழும்ப முடியாது, தூங்கிட்டேன்னு சொன்னாலும் தொடர்ந்து கேட்டால் நீர் அவளுக்கு கொடுக்கும், அவள் அதை கொடுப்பாள் என்று சொல்லியிருக்கிறீர். அப்படி சொல்லது போல நானும் தொடர்ந்து இந்த காரியத்துக்கு முறையிடுறேன். நிச்சயமாக எனக்கு தருவீர், நிச்சயமாக தருவீர். நான் இந்த வசனத்தின்படி நான் கேட்குறேன். நான் தொடர்ந்து கேட்ட ஆண்டவரே,
இப்போதான் நான் தொடர்ந்து கேட்டாலும் வெட்கப்பட முடியாதுன்னு அறிந்துட்டேன். இந்த வார்த்தையின்படி கேட்குறேன். அந்த ஸ்திரீ இரவு நேரத்தில் எழும்பி தொடர்ந்து அந்த ஸ்திரீ பேசும்போது அவள் மாவை கொடுப்பது போல நான் தொடர்ந்து உம்மிடத்தில் முறையிடுவேன். நீர் இதை எனக்கு செய்யாமல் நான் விடுவதே இல்லை. நிச்சயமா எனக்கு செய்வீர். அதை நான் விசுவாசிக்கிறேன். நீ சொன்ன வார்த்தையின்படி நான் விசுவாசிக்கிறேனா? அதுதான் ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் இருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவாதோ அவன் பெற்றுக்கொள்வான் இருக்குது. ஜபம் புரிஞ்சுதா? ஜபத்தை பற்றி என்னங்க எங்களுக்கு தெரியாதா? அதிகாலத்திலே ஜபிக்கிறோம். தா 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 தானா காக்கா கரைஞ்ச மாதிரி இருக்கு. நிறைய பேருடைய ஜபம் எப்படி இருக்குது? கா 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 கா. சிலவங்கெல்லாம் பார்த்தீங்களா, நீங்கள் சில சபையில் பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் திறந்துருக்கும், ஒரு ஆவியும் இருக்காது. ஆவின்னா அந்த விசுவாசம் இருக்காதுன்னு அர்த்தம். இருக்கா அப்படி கா 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 கா. பார்த்துருக்கீங்களா? ஃபுல்லாக வா பாப்பு பா பார்த்துட்டே இப்போ பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்க. நம்மளே முக்கால்வாசி வா பார்த்து தானடா வந்தோம். ஏன் வாய் பார்க்குறாங்க தெரியுமா? அவர்கள் தேவனிடத்தில் இல்லை. தேவன் சொன்னது அவங்க இருதயத்திலும் இல்லை. அப்போ நீ என்னத்தை கேட்டாலும் காக்கா 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 காக்கானா காக்கா வரும். காக்கா கரையிறதுக்கு இங்கே நான் வரல. வசனம் சொல்லுது இல்லையா? அவர்கள் கூடி பொழிகிற காக்கா கூட்டம் அல்ல. நாம் எல்லாம் யாரா? கூடி பொழிகிற மேகம். மழையா பொழிஞ்சிரும், மழை வரும். காக்கா கூடனா என்ன செய்யும்? ஒரே கடிபிடி தான் இல்லை, இதான் நடக்கும்ல. ஆனால் மேகம் கூடிச்சுன்னு வைங்களேன், அப்படியே சேர்ந்து குளிர்ந்து மழையா பெய்யும். நம்ம கூடி பொழிகிற மேக கூட்டம். ஹல்லேலூயா. சபையில் வந்தால் நம்ம மேகம் பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மேகம் பட்டக்கு பட்டக்குன்னு இடிக்கும் பாருங்க. புரியுதா? ஜபமே வரலையா? நேரம் எங்கே வாங்க. ஜபம் வரலன்றவங்க ஆவியில் ஒன்றுமே பலன் இல்லைன்னா இங்கே வாருங்க. ஒரே அடி, ஒரு அடி அடிக்க மாட்டேன். இங்கே டங்க அடிப்பேன், அங்கே டிங்க அடிப்பேன், தலையில் அடிப்பேன், இடிச்சு தள்ளிடுவேன். உனக்கு நல்லா வரும். புரியுதா உங்களுக்கு? ஆமாம். அப்போ பாருங்கள் என்ன மேட்டர்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்படி திருப்புங்க 16:24. இதுவரைக்கும் நீங்கள் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி கொள்வீர்கள். எப்படிங்க? என்ன கேட்கலையா இதுவரைக்கும்? இதுவரைக்கும் இப்படிதான் விழிச்சுட்டு இருக்கோம். நான் சொல்லட்டுமா? இது வரைக்கும் நீங்கள் நம்ம காக்கா ஒரு காரியம் தொடர்ந்து நடக்கலைன்னா அங்கே என்ன நடந்திருக்குன்னா, காக்கா சித்தி சித்தி பெரியம்மா பெரியம்மா ஐயோ அப்பா அம்மா ஓ, அதான் காக்கா குரப்பு. காக்கா பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன படித்து கொடுக்கணும்? காக்கா கரை இருந்து படித்து கொடுக்கணும். எப்படி? சின்ன பசங்களை படிச்சு கொடுக்கணும். ஹல்லேலூயா. இப்படி காக்கா கரைஞ்சா கத்திரிடத்தில் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாருங்க. என் நாமத்தை சொல்லி நீ கேட்ட உனக்கு தருவேன். இப்போ சொல்கிறாரு, என் நாமத்தினால் நீ ஒன்றையும் கேட்கல, அதனால் ஒன்றும் பெற்றுக்கொள்ளலை. கேட்டா அது கிடையில, அதெல்லாம் நடக்காதுங்க, அது இல்லை எங்களுக்கு தெரியுமுங்க. அதான் அவங்க விசுவாசம். எது விசுவாசம்? இந்த உலகத்தில் நடந்த காரியங்கள், இந்த உலகத்தில் ஏற்கனவே நடந்த எக்ஸ்பீரியன்ஸு, இதை வச்சே பேசுவாங்க, முடிவு பண்ணிடுவாங்க. அது அப்படிதாங்க. ஸ்டாலின் வரமாட்டாருங்க, 10ல் கண்டம். எப்படிங்க? 10ல் கண்டமா 16ல் கண்டமா? முத்துவேல், கருணாநிதி. நான் இதுவரைக்கும் அந்த ஆளை ஸ்டாலின் தான் அவரே பேசி கேட்டிருக்கேன். அந்த ஆளுக்கு கூட ஒரு தெனாவட்டம் வந்துருச்சு பாருங்க. முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் ஆகிய நான்
புரியுதா உங்களுக்கு? இந்த உலகம் சில கட்டங்களுக்குள்ளே போய் இருக்குது, வாழ்க்கையில் நசிக்கப்பட்டு. புரியுதா உங்களுக்கு? சிலவங்க ஜாதகம் பார்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா ஜாதகம்? ஐயோ, 10 பொருந்தது கேட்டாலாம் பார்த்துருக்கு. எனக்கு தெரியும் பொருந்துற ஆள் எப்படி இருக்கான்னு, நேரடியாக இன்றைக்கும் பார்த்துட்ருக்கேன். ஏய், இவ்வளோ குறுக்கி வைக்க உனக்கு கத்திரிக்க கொண்டு வந்திருக்கிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும், அவ்வளோதான். ஹல்லேலூயா. கருப்பை வெள்ளையாக மாற்ற முடியும், வெள்ளையை கருப்பாக மாற்ற முடியும். நம்ம ஆளுங்க கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்னு நீ என்ன தான் பாட்டு பண்ணாலும் கருப்பை பிடிக்காமல் போயிடுதே, வெள்ளை பிடிக்காமல் போயிடுது, இல்லை வாழ்க்கையே பிடிக்காமல் போயிடுதே. ஏன்? வாழ்க்கை உலகம் சொல்லித்தர மாதிரி நீ கேட்டனா வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு உனக்கு, அவர் சொல்கிறாரு, நீ ஏன் பேரை சொல்லி எதாவது கேட்டியா? பிரதர் சிஸ்டர் பிரதர், பைபிள் என்ன தெளிவாக சொல்லுதுன்னா, இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே இயேசு என்கிற பேருக்கு கீழே தான் இருக்கு. ஐஓபி பேங்கில் அக்கௌண்ட்டை வச்சுட்டு எப்படி ஐசிஐசி பேங்கில் செக் புக்கை கொண்டு என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. எனக்கு பணத்தை தான் சொல்லி நீ என்ன செய்ய முடியாது, பாஸ்புக்கையும் கொண்டு காட்ட முடியாது. பேங்கு தானே, பேங்குன்னு எழுதிட்டு இதுல பேங்குன்னு தானே எழுதிருக்க பாருங்க. புரியுதா? உனக்கு என்ன அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட்ல தான், எந்த பேங்க் அங்கே தான் போகணும். நீ இந்த உலகம் யாருக்கு கீழே இருக்குது, யார் பேர்ல இருக்குது, எப்படி அது வேலை செய்தோ அவருக்கு பேரை தான் சொல்லணும் நீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பேரை சொன்னா போதுன்றாருங்க. சொல்லுங்க, இயேசுன்னு சொல்ல உனக்கு உண்டாகும் இருக்கு, அவ்வளோதான். பாருங்க, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தில் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் கொடுக்கும்போது சும்மாலாம் கொடுக்க மாட்டாருங்க, உங்களை சந்தோஷப்படுத்தி தான் கொடுப்பார். அது நிறைவாக இருக்குங்க. அது அவ்வளோ நேரத்துக்கு வந்து உங்களை போத்திப்படுத்தி போகாது, ஃபுல்லாக உங்களை நிரம்பி இருக்கிற அளவுக்கு கொடுப்பார். வசனம் அப்படி தான் சொல்லுது. 1 யோவான் திருப்பிக் கொள்ளுங்க, 3ஆம் அதிகாரம் 20 நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒவ்வொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தர்லின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ரைட், வருங்க. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளையே நம்ம குற்றவாளியாக தீர்க்கிறோம். ஆண்டவருக்கு முன்னாடி போய் ஜெபிக்கும் போது இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் தருவாரா? முதல்ல வந்து நிற்கிறது பிசாசுக்கு பெரிய தந்திரம். நான் கேட்டால் இதை எனக்கு தருவாரா? நான் அவ்வளோ ஒர்த்தா? எத்தனை பேருக்கு இது நினச்சிருக்கீங்க? எத்தனை பேர் சிந்திச்சிருக்கிறீங்க நான் எல்லாம் இதுக்கு ஒர்த்தான்னு? அது எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? நான் ஆண்டவர்கிட்ட போய் ஒரு பைக்கு கூட எனக்கு கிடையாது, நான் போய் ஃப்ளைட்டை கேட்டால் கேட்பீங்களா? இங்கே என்ன பிரச்சனைன்னா, நீங்கள் என் நாமத்தில் ஒன்றையுமே கேட்கல. இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்மளை நாமளே குற்றவாளியாக தீர்க்கிறோம். இங்கே பிரச்சனை இதுதான். சிஸ்டர் பிரதர், நான் இப்போ தான் முக்கியமான பாயிண்ட்டுக்குள்ளே வரேன்.
ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன். திரும்ப திரும்ப கேட்டால் திரும்ப திரும்ப கேட்டாலும் கண்டிப்பாக நான் தருவேன். மலையை பார்த்து பெயர்ந்து போனால் பெயர்ந்து போகும், நீ சொன்னபடி ஆகுன்றார். எல்லாத்துக்கும் உங்களுக்கு அசூரன்ஸ் தரார். ஆனால் இங்கே ஏன் மனுஷன் எங்கே போய் சிக்கி நிற்கிறான்னு பார்த்துக்கணுங்க. மனுஷன் எந்த இடத்துல சிக்கிறான்னா, இருதயமே நம்மளை குற்றவாளியாக தீர்க்கிறதுனால் நம் இருதய தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனையை நம்ம கை கொண்டு அவருக்கு முன்பாக. இருதயம் எப்படின்னா, நம்ம தேவனை நேசிக்க எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? ஓகே, சூப்பர். எவ்வளோ நேசிக்கிறீங்கன்னு நீங்கள் எப்படி அடையாளம் கண்டுகொள்ளணும்னா சொல்லித்தரேன். நீங்கள் ஒன்றை கேட்கும்போது, நான் கேட்ட உடனே கேட்ட மாத்திரத்தில் அவர் எனக்கு செய்வார் அப்படிங்கிற அந்த புரிதல் எங்கேருந்து வரும்னா உறவிலிருந்து வரும். உறவு எங்கேருந்து வரும்னா, உறவு எங்கேருந்து வரும் தெரியுமா? என்னை எந்த சூழலிலும் என்னை ஏற்றுக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். நான் பாதாளத்தில் கிடந்தாலும், நான் படு பாதாளமாகிய பாவத்துக்குள்ள நான் படுத்தே இருந்தாலும் கர்த்தர் எனக்கு செவி கொடுக்கிறார். தேவன் எனக்கு இறங்குவார். எனக்கு என்னிடத்தில் எண்ணற்ற குறைவுகள் உண்டு, நான் மகா மோசமான ஆளு, ஆனாலும் கர்த்தர் எனக்காய் இறங்குவார். அவர் நான் கேட்கிறதை கொடுப்பார். நான் கடன் கேட்டால் அவர் எனக்கு கடன் கொடுக்கறதில்ல, அவர் என் கடனையே தீர்க்கும்படி, எனக்கு இன்னும் கடனே இல்லாதபடிக்கு 1000 பேருக்கு 2000 பேருக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு என்னை ஆசீர்வதிப்பார் என்று நீ விசுவாசிக்கிறது எங்கேருந்து வரும்னா, தி ரிலேஷன்ஷிப், அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங் எங்கேருந்து வரும்னா வார்த்தையிலேருந்து வரும். வார்த்தை சொல்லுதுங்க, நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். நீ எப்பேற்பட்ட கொடூரமான ஆளா இருந்தாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன். பாருங்க, தேவன் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளை என்ற ஸ்டாண்டை விட்டு, நான் என் பிள்ளைக்கு தகப்பனுங்கிற ஸ்டாண்டை விட்டு ஒரு நாளும் மாற மாட்டார், மாறவே மாட்டார். நீ அவருக்கு விரோதமாகவே இரு, அவருக்கு விரோதிகளாகவே பைபிள் சொல்லுது. அவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்ம அவருக்கு விரோதிகளாக தான் இருந்தோம். தீங்கு செஞ்சுருப்போம்ல, பிரச்சனை பண்ணியிருப்போம்ல, என்னென்ன பண்ணியிருப்போம்ல, அதுதான் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஒன்றையுமே நீங்கள் அனுபவிக்காமலே இருந்தீங்க, சாப்பிடாமலே இருந்தீங்க, நீங்கள் அனுபவிக்காமலே இருந்தீங்க. அது அவ்வளோ பெரிய பாவம். இப்போ இங்கே கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்குது. கேட்கறது எவராக இருந்தாலும் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்குது, தகுதி. ஏன்ட்ட சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் கேட்குறது மாதிரி வருமா? எப்படி? நீங்கள் கேட்குறது முடியாது, நீங்கள் கேட்டால் ஆண்டவர் நடத்துவார், செய்வார். உண்மைதான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன், நான் கேட்டு 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 பழகிட்டேன். அதை கேட்டும் பெற்றுக்கொண்டும் பழகிட்டோம். அதனால் எனக்கு நல்லாவே தெரியும், நான் கேட்கும்போது கர்த்தர் கொடுத்துருவார். அப்போ நீங்கள் என்னைக்கு இதை புரிஞ்சு கொள்ள போகிறீங்க? நான் எப்படி அவருக்கு பிள்ளையோ, நீங்களும் அவருக்கு பிள்ளை தான். அப்போ எப்போ அது மாறுது, எப்போ அது வேலை செய்யுது அப்படின்னா, தேவன் சொன்னபடி, அவர் பிள்ளைன்னா நீங்கள் அவர் பிள்ளைன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளுங்க, அவ்வளோதான். நான் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்கிறாரு, தேவன் என்னை மதிக்கிறாரு, நான் எதை கேட்டாலும் ஆண்டவர் என்ன செய்வார். நான் அவரை விட்டு தூரமாக விலகி போனாலும் நான் கேட்டேன்னா அவர் எனக்கு உதவி செய்வார். ஆரம்பத்தில் இருந்த அன்பை விட்டு நான் விலகிட்டேன் ஆண்டவரே, ஆனாலும் என்னை உருக்கமான இறுக்கத்தோடு என்னை ஏந்துவார், என்னை தாங்குவார், என்னை தப்புவிப்பார். நிச்சயமாக அவர் தான் என் ரட்சிப்புன்னு நீ நம்புறேன்னா, அப்படி நீ நம்பலாம். அப்படி நீ நம்புறேன்னா உனக்கு நீ சொல்கிறதெல்லாம் செய்வார் அவர். இந்த சந்தேகம் வருதில்ல, விசுவாசிக்கிறவன் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க கடவன். இந்த சந்தேகம் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? சந்தேகத்தின் புறப்படம் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? தகுதி. சந்தேகம் எப்படி வருது தெரியுமா? நான் கேட்டேன் எப்படி தருவார், நேற்றைக்கு நான் எவ்வளோ மோசமாலாம் நடந்துட்டேன், ஆண்டவருக்கு விரோதமாக இல்லை நடந்தேன், தப்பை பேசிட்டேன், மோசமானதை செஞ்சேன்,
இப்போ எனக்கு எப்படி தருவார்? இது உள்ளே இருந்து கிரியை செஞ்சு உங்கள் விசுவாசத்துக்கு தடையாக இருக்கும். நான் ஆண்டவருக்கு ஒன்றுமே செய்யலையே, அவர் எப்படி நான் கேட்டால் தருவார்? நீ ஒன்றுமே செய்யலைனாலும் ஆண்டவர் உனக்கு செய்வார். ஆனால் நீ என்ன செய்யணும்னா அனுபவிக்கணும்னு அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும். நீ கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதில் வேதனை இருக்காது. இது முழுக்க என் தேவன் எனக்கு செய்வார், இனி ஒருபோது நான் குறைந்து போவதே இல்லைன்னு நீ நம்புறேன்னா நிச்சயமாக அது உனக்கு கர்த்தர் செய்வார். அந்த கேட்கிறது பாருங்க, அந்த கேட்கிற விதம் பாருங்க. எப்படி கேட்கணும்னா நீங்கள் உங்கள் தகுதியின் அடிப்படையில் கேட்கக்கூடாது. அவர் எனக்கு ஏற்படுத்தின தகுதியிலேருந்து கேட்கணும். அவர் எனக்கு ஏற்படுத்தின தகுதி நித்திய நாட்களுக்கு நான் அவருக்கு பிள்ளை, என்னுடைய அப்பா. அது நான் கேட்கிறதை அவர் எனக்கு செய்வார். இந்த அன்பு தான் கற்பனை. நீங்கள் எந்த கற்பனையை இங்கே பாருங்க, பழைய பிரமாணத்தில் 10 கற்பனைகளை நிறைவேற்றினால்தான் நீங்கள் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். புதிய பிரமாணத்தில் கற்பனை என்ன? முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் தேவன் பேரில் அன்பு கூறுவது. அப்ப நீ பிறர் அன்பு செய்வ. தேவனை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா நீங்கள் தேவனால் நேசிக்கப்படுகிறீங்கன்னு உங்களை நீங்கள் நேசிப்பீங்க. உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா நீங்கள் மற்றவங்களை நேசிப்பீங்க. புரியுதா? ஒரு வாட்டி கூட சொல்கிறேன், புரியல உங்களுக்கு? தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை அறிந்தால் நீங்கள் உங்களை நேசிப்பீங்கள். உங்களை குற்றப்படுத்த மாட்டீங்க, குற்ற உணர்வு வராது. நீங்கள் உங்களை நேசிப்பீங்க. உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா நீங்கள் மற்றவர்களை ஈஸியாக நேசிப்பீங்க. இதுதாங்க கட்டளை. தேவனுடைய கட்டளை இவ்வளோதான். இது மட்டும் உங்களுக்குள்ளே இருந்தனா தேவன் சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களும் இந்த அன்பு என்கிற ஒற்றை பிரமாணத்துக்குள்ளே நிற்குது. யாரை நேசிக்க உங்களால் முடியுதா? எவரை வேணால் நான் நேசிக்க முடியுங்க அப்படின்னு நிற்கிறீங்களா? எந்த சூழலே நான் ஒரு ஆளை நேசிப்பேங்க. என்னை அவங்க குறை சொல்லட்டும், என் மேலே காரி துப்பட்டும், என்னை உமிழ்ந்து தள்ளட்டும், என்ன வேணால் செய்யட்டுங்க. ஆனால் கர்த்தர் என்னை நேசிக்கிறபடினாலே, அவர் நான் நேசிக்கிறேன்றதுனால அவர் என்னை நேசிக்கலை, அவர் என்னை நேசிக்கிறாரு, ஆகையினால நான் அவரை நேசிக்கிறேன். அவரால் நான் நேசிக்கப்படுகிறபடினாலே நான் எல்லாரையும் நேசிப்பேன். எனக்கு ஒரு குறையும் வராதுங்க. எனக்கு ஒரு குறையுமே வராதுன்னு நான் நிச்சயித்திருக்கிறேன்னா எனக்கு யாரை பார்த்து எனக்கு பயம்? ஆண்டனி பிரதரை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். இங்கே தான் நமக்கு என்ன செய்வார்? எங்கேயாவது கண்டா ஹாய் பாய் சொல்லுவார். அவர் ஹாய் பாய் சொன்னால் என்ன, சொல்லாட்டி என்ன, ஆனாலும் நான் என்ன செய்வேன்? ஹாய் பிரதர். ஓ காட்டலையோ, திரும்ப ஹாய் பிரதர். காட்டலைனாலும் என் கை இப்படி தான்ப்பா, நான் எல்லாரையும் கை காட்டுவேன், எல்லாரையும் நேசிப்பேன். சிஸ்டர் வாங்க, பிரதர் வாங்க நான் கூப்பிடுவேன், எல்லாரையும் நேசிப்பேன். இதுதான் என் வேலை. கடைசி வரைக்கும் என் வேலை இதாக இருந்தால் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டதில்லைங்க, ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றீர்கள். வாக்குத்தத்தத்தில் சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தமும் உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும். இப்படி ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கும்ல? எத்தனை பேர் உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்க? நல்லா தூக்கணும். ஐயோ, நான் சொல்லிட்டேன், உங்களை நீங்கள் நேசித்தா உங்களுக்கு வியாதி வராதுன்றேன். உங்களை நீங்கள் நேசித்தால் பிரச்சனையை நீங்கள் சந்திக்க மாட்டேன்னு நான் சொல்கிறேன் வசனத்தின்படி. உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா தேவனால் நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள் என்று அர்த்தம். அதை புரிந்து கொண்டீர்கள் என்று அர்த்தம். உங்களை நீங்கள் வெறுத்துட்டீங்க, ஏதோ ஒன்றில் ஹர்ட் ஆகிட்டீங்க, யாரோ ஒரு ஆள் ஏதோ பேசணுன்னே ஹர்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்லணும். ஐ ஆம் வெரி ஹர்ட்டிங். அப்படி ஏன் சொல்கிறீங்க தெரியுமா? பச்சைக்கு செல்ஃபிஷாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் தேவனால் நான் நேசிக்கப்படுகிறேன், என்னை எவ்வளவு ஹர்ட் பண்ணாலும் இந்த இருதயம் ஹர்ட் ஆகாது. இந்த இருதயத்துக்குள் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். இது அவருடைய ஆலயம். சும்மாலாம் ஓட முடியாதுங்க, சும்மாலாம் ஓட முடியாது. இந்த ஆலயம் நேசிக்குது ஒன்றை, நீ முடிஞ்சா நேசிச்சுக்கோ.
நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்ன முடிஞ்சால் நேசிச்சுக்கோ, நேசிக்காம கூட போ, ஆனால் நான் உன்னை நேசிப்பேன். ஏன்னா என்னால் முடியும். என்னால் ஏன் உன்னை நேசிக்க முடியுதுன்னா என்கிட்ட இருக்கிற அன்பு என் அன்பு கிடையாது, அவர் அன்பு. அவரால் நான் இருக்கிறேன். எவர் ஒரு என்னிலும் என் வார்த்தை அவனில் நிலைத்திருந்தாலும் மிகுந்த கனிகளை கொடுப்பான் இருக்குல்ல, நான் மிகுந்த கனிகளை கொடுக்கிற ஆளு. இந்த ரம்புட்டான் வாங்கி எப்படிங்க, ரம்புட்டான் வாங்கி வெளிச்சத்தில் நடுங்க, என்ன 2 வருஷத்தில் காய்க்கும். எப்படி காய்ச்சும்? கொல்லையா காய்ச்சும். நான் இந்த ரம்புட்டான் வாங்க போனேன் பாருங்க, நான் போனால் நான் 2 வெரைட்டி தான் இருக்குன்னு பார்த்தா 8-10 வெரைட்டி இருக்குது. நான் கேட்குறேன், எதுங்க காய்க்கும்? எல்லாம் காய்க்கும். எப்படிங்க? எல்லாம் காய்ச்சும். எப்படி காய்ச்சும்? அது நல்ல வெளியில் நடணும். எப்படி? எப்போ வெளியில் தான் நடுறது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அது நிற்குதுன்னா அது கனி கொடுக்குன்றாங்க. நான் சொல்கிறேன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை என்று நீங்கள் உங்களை விசுவாசித்தால் தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். நீங்கள் எந்த இடைவெளியிலும் கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார். அவர் பாதாளத்தில் நீ இருந்தாலும் அங்கேயும் உனக்கு வெளிச்சமாக இருப்பார். நீ எந்த மேட்டில் இருந்தாலும் பள்ளத்தில் இருந்தாலும் அவர் உனக்கு வெளிச்சமாக இருப்பார். ஆகையால் நீ வெட்கப்படுவதே இல்லை, உன்னை நம்பினவரும் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எப்படி ஜெபிப்பீங்க தெரியுமா? உங்களை சபிக்கிறவங்கள பார்த்து நீங்கள் என்ன செய்வீங்க? சாட்சி என்ன சொல்லுவீங்க? பெரியம்மா சபிச்சுட்டு நல்ல கஷ்டமா இருந்து. இப்போ பார்த்துக்கிட்டுங்க, உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். இந்த நேரம் இது நான் ரொம்ப கஷ்டம், எனக்கு அம்மையே இப்படி செஞ்சுட்டாங்க. இது வேறங்க, ஜூஸ் குடிக்கிறது இல்லைங்க, உள்ள அந்த உள் அந்த மியூசிக். கர்த்தருடைய கிருபையினாலே இன்னைக்கு பார்த்து லைட்டா சிரிச்சாங்க. அவ சிரிச்சா உனக்கு சிரிப்பு வந்துருச்சு. எப்படி தெரியுமா சாட்சி சொல்லணும்? என் அம்மாவே என்னை சபிச்சாங்க, ஆனால் இன்னைக்கு என் அம்மாவுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். என் அம்மா சபிச்சாங்கன்னு நான் சோர்ந்து போகலை. வசனம் சொல்லுகிறது, எவர் ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்திருந்தேன். என் வாழ்க்கை என் முழுவதும் அவர் எனக்குள் இருக்கிறபடினால் நான் கவலையப்படலை. என்னை சபிச்ச அம்மாவை நான் ஆசீர்வதிச்சேன், இப்போ நானே அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன். இதுதான் சாட்சி. இங்கே வந்துட்டாலும் நம்ம பிள்ளைங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏங்க உங்களுக்கு கவலையே இல்லைங்க, சொல்லுங்க, கவலையே என்ன கிடைக்கும்? அது கிடைச்சு கவலைப்படுறதுனால பாவங்க, அந்த பிள்ளை கவலைப்படுகிறது தெரியாதனால கவலைப்படுது. சத்தியத்தை சொல்லுங்க, நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உனக்கா யாவற்றையும் செய்வார்லப்பா. நீங்கள் மனுஷனை நம்பாத, வார்த்தையை நம்பு. நீ எதை கேட்டாலும் உனக்கு தர்ற ஆள் ஒரு ஆள் இருக்காரு. என்ன சொல்லணும்? என்ன கேட்டாலும் தருவாருங்க. என்ன கேட்டாலும் தருவாரா? இன்னைக்கே தருவாரா? இப்போவே தருவார். நீ கொண்டு போகணும். எப்படி எப்படி நீ கொண்டு போகணும். தங்கம் தருவாரா? தருவார் தருவார் தருவார். தகரத்தை உடைச்சு தருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா தருவாருங்க. சபையில் ஆராதிச்சிட்டு இருக்கும்போதே தங்க தூள்கள் விழுந்த சரித்திரம் இருக்கிறது. இந்த நூற்றாண்டில் தங்கத்தூள் அதெல்லாம் நிறைய வாட்டி தரிசனத்தில் பார்த்துருக்குறேன். சபையில் அப்படி தங்கம் விழுறதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். தேவனுக்கு ஒரு மேட்ரு கிடையாது. ஐயோ, இந்த உலகம்தான் தோண்டுகிறோங்க சாமி, தோண்டிகிட்டே இருக்கிறோம். தங்கம் தெரியுது, கருத்து ஆவிக்குரிய கண்ணு திறந்திருக்குது. சர்வ உலகத்தையும் பார்க்கிற கண்ணுது, சகலவற்றையும் பார்க்கிற கண்ணுது. நான் கேட்ட போதும் அப்பா தந்துருவார். இந்த கண்ணு திறக்கலன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆவிக்குரிய கண்ணு திறக்கலன்னு வைங்களேன், ஒன்றும் நடக்காது. மாம்ச கண்ணுக்கு என்ன தெரியும்? எதை காட்டுவாங்க? பணத்தை காட்டுறாங்களா? இப்போ
எல்லாத்தையும் மறைச்செல்லாம் வச்சிருக்காங்க. அது வேற டிஜிட்டல் மணியா. ஐயோ, பணம் எல்லாம் கண்ணுக்கே தெரியல பாருங்க, இல்லையா? கண்ணால் கண்டு தான் நீ விசுவாசிப்பேன்னா ஒரு காட்டத்துக்கு ஒண்ணுமே தெரியாது. காணப்படாதவர்கள் நிச்சயம். நீ காண்கிற எல்லாமே அனித்தியமானது, தற்காலிகமானது. காணப்படாதவைகளையும் நிச்சயமானதுன்னு இருக்குது. இனி டிஜிட்டல் மணிங்கிறது வேற மாதிரி மணி வரும். என்ன மணி வருதோ தெரியல. ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப நீ பார்த்து தான் விசுவாசிப்பேனா ஒன்றும் நடக்காது. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அவரை உன் உள்ளத்தில் வச்சு நீ விசுவாசிக்கிறனா நிச்சயமா மலை கூட பெயர்ந்து போகும். சாதாரணமெல்லாம் இருக்காதீங்க. ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழணும்னு விரும்பாதீங்க. அதுக்கு நம்ம சபை கிடையாது. சாதாரண வாழ்க்கை ஏதோ வாழ்ந்துட்டு போகணும், ஏதோ வாழ்ந்துட்டு செத்து போகணுங்க. பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போகிறோம் இங்கே வராது. ஏற்கனவே பரலோகத்தில் டைரக்டாக ஏறுறவனும் மட்டுவான். சபையில் ஏறினியா பரலோகத்துக்கு ஏறியாச்சு. எப்படி உள்ளே என்ன பரலோகம் தான். என் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது பைபிள் சொல்லியாச்சு. வேதம் சொல்லுது தேவனுடைய ராஜ்யமே உங்களுக்குள்ள வந்துருச்சு. ஏன் அப்படி சொல்லுச்சுன்னா தேவனுடைய ராஜ்யத்தின் தலைவரே உள்ள வந்துட்டாரு. எவன் ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனில் இருக்கிறதோ அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நான் அவனுக்குள் வாசம் பண்ணுவேன். அவர் வாசம் பண்ணிட்டு இருக்காரு. இங்கவே வாரும் இறங்கி வாரும் இப்போல் வாரும் வருவீரா ஓய் வருவீரா ஓய். அவர் வந்து தேற்றரவாளர் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறார். உங்கள் ஆவியினாலே அதை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். உங்கள் ஆவியினாலே அதை அடையாளம் கொள்ளும். பைபிள் கீழே அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவர் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் தம்மில் நிலைத்திருக்கிறதே அவர்கள் தமக்கு தந்தருளில் ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? ஆவியினால் அறிய முடியும். உங்க கூட அவர் இருக்கிறாரு, உங்க கேட்டதெல்லாம் அவருக்கு செவி கொடுப்பாரு, உங்களுக்கு எல்லாவற்றை செய்வார்ன்றதை ஆவியினாலே உணர முடியும். நீங்க அதுக்கு தான் பரிசுத்த ஆவி. இங்க பரிசுத்தாய் பல பிரச்சனை இருக்கு. பரிசுத்தாய் வந்தா பிரச்சனை. இவளுக்கு அதுதானா? அது எப்படி வரும்? எப்படி இவளுக்கு இருக்கா? ஏய், கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக உன் காது கேட்க முடியுது என்றால் இருதயத்தில் போய் அது உனக்கு சுகத்தை தருதுன்னா உனக்குள்ள பரிசுத்தாவினர் இருக்கிற. வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள். கர்த்தருடைய வார்த்தையை நீ முழுவதும் ஏற்றுக்கொண்டு அதில் மேல் உறுதியாக இருக்கிறேன்னா அவர் செயல்பட தொடங்கியாச்சுன்னு அர்த்தம். எப்பவுமே அப்படியே இந்த உலகம் என்ன காரி துப்புனால் நல்லா இருக்கு சிஸ்டர் ஃபேர் அண்ட் லவ்லியா. எப்படி ஒரு ஆள் காரி துப்பிட்டாங்க, இங்கே நல்லா இருக்கு விழுக்கு விழுக்குன்னு இருக்கேன் ஃபேர் அண்ட் லவ்லியா. அந்த அளவுக்கு இலகுவாவீர்கள் என்று நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியாதுங்க. நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவரை காரி துப்புனாங்க இல்லையா, அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? என் பிள்ளைகளுக்காக இதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஃபேர் அண்ட் லவ்லி. ஆஹா, அப்படி தானே நினச்சிருப்பாரு. நம்ம ஆளுங்க இப்படி வச்சாலே ஏ துப்பிட்டாம்பா, கடிச்சிட்டாம்பா, நுள்ளிட்டாம்பா, கிள்ளிட்டாம்பான்றாங்க. புரியுதா? இந்த உலகத்தில் நீங்கள் லெகுவாகணும் பாருங்க. அந்த சைஸ், அதாவது காற்று மாதிரி. எப்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருந்தால் உங்களை யார் துன்பப்படுத்தினாலும் அவங்கள ஆசீர்வதிச்சுட்டு போயிருவீங்க. லெகுவாய் இந்த இருதயம் லெகுவாயிரும். காற்று மாதிரி ஆயிருங்க, ஒரு காற்று மாதிரி. புரியுதா? அவன் எங்கேருந்து புறப்படுறான் எங்கே போய் சேர்கிறான்னு தெரியாது. காற்று புறப்படுகிற இடம் எதுவென்றும் அது போய் சேர்கிற இடம் எதுவென்றும் தெரியாதிருக்கிறது எப்படியோ ஆவிக்குரியவன் அப்படியே இருக்கிறான். வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. இப்படி நீ இருந்தேன்னு வச்சுக்கோ, நீ ஊதுன மாதிரி இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம சொல்றாங்க ஊதுனா வருமா, துணி போட்டா வருமா? டே, நீ என்னத்தை செஞ்சாலும் பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். அதில் இந்த செலவுங்கெல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த சீடியை கொடுத்து ஏமாத்துறாங்க. ஏழை அவ சீடியை கொடுத்து ஏமாத்துறாங்களோ கேடியை கொடுத்து ஏமாத்துறாங்க. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தால் நீ செய்வது எல்லாமே ஆவியானவர் தான். நீ எத்த செஞ்சாலும் ஹோலி ஸ்பிரிட் இருக்கும். இப்படி நீ விசுவாசிச்சேன்னு வச்சுக்கோய, கொஞ்ச நாள் இந்த உலகத்தை திருப்பிடுவேன்.
இன்றைக்கு குமரி எல்லையை தொடுகிறது சூறாவளின்னா நீ தூக்கி மேலே விட்டுருவா. அதை எப்படி? அதை தூக்கி மேலே விட்டுருவா, எங்கேயே போயிடும். ஆமாங்க, முடியுங்க. ஏன் முடியலையா? சொல்லுவாங்கல்ல, வங்காள விரிகுடாவை தாண்டி இங்கே கல்கட்டாவை தொடங்கி வந்தடையும்னு சொன்னோடனே கடைசியில் அது வந்தடையாமல் வேற இடத்துக்கு போகுதுல்ல. எப்படி? வேறு ஒன்றும் இல்லை சாமி, நம்ம பயலுக தான். யார்? நம்ம பயலுக தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆண்டவர் ஒன்றும் செய்யலை சாமி, அவரால் ஒன்றும் செய்ய முடியாது, பாவம். நீ அவர் பேரை சொல்லி கேட்டனா அது அவர் செய்வார். அது எவ்வளோ பெரிய காற்றாக இருக்கலாம், மலையாக இருக்கலாம், அது பேர்ந்து போகும், காற்று நீங்கி போகும், அது எந்த பெரிய அலையாக இருந்தாலும் நிற்கும்னா நிற்கும். ஏன்னா அவருடைய நாமத்தை நீ சுமக்கிறபடினாலே, அவர் சொன்னதை நீ ஏற்றுக்கொண்டபடினாலே, உன் உள்ளத்தில் அவருடைய கற்பனைகள் இருக்கிறபடினாலே, அவரை நீ நேசிக்கிறபடினாலே, அவரை நீ புரிந்து கொண்டபடினாலே, நீ நேசிக்கிறபடினாலே நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு பிரீஃப் சொல்லி முடிக்கிறேன். எப்படி ஜெபிக்கணும் உங்களுக்கு புரிஞ்சுதா? எதை சொல்லி ஜெபிப்பீங்க? ஆண்டவரே மல்லிதார் 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 அப்படி சொல்லுவீங்க? வார்த்தையை சொல்லி. எப்படி வார்த்தையை சொல்லணும்? ஆண்டவரே மலையை பார்த்து பேர்ந்து போன்னு சொன்னா பேர்ந்து போன்னு சொன்ன தேவன் நீர், மலைகளை பேர்ப்பீர் என்றார். ஓஹோ, இப்படி தான் நடக்குது போல ஆராதனை. என் நோய்கள் உமக்கு ஏமாத்திரமா? பாருங்களேன், என்ன பெரிய சூப்பர் சாங்கில். ஜெபம் இப்படி தான் இருக்கணும். அவர் நாமத்தை உயர்த்திட்டு இயேசுவின் நாமத்தில் இதை கீழ்ப்படுத்துகிறோம். சத்துருவை அவ்வளோதான், வியாதியை அவ்வளோதான். எவ்வளவு பெரிய வியாதின்னு சொன்னாலும் அது பட்டு போகும். இயேசுங்கிற நாமத்துக்கு முன்னே நான் எரிஞ்சு போவோம். வைரஸ் எல்லாம் அழிஞ்சு போனேன், என் கண்ணால் பார்த்துருக்குறேன். என் ஆவிக்குரிய கண்ணால் தெளிவாக பார்த்துருக்குறேன். சில வைரஸ் எல்லாம் அப்படி எரிஞ்சு அங்கே போகிறது பார்த்துருக்குறேன். சில கேன்சர் கட்டியெல்லாம் எரிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போகிறது பார்த்துருக்கேன். தவிடுபடியாகி போகிறது பார்த்துருக்கேன். நீங்கள் இதை பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். எப்படின்னா காக்கா கரைகிறது மாதிரி இல்லை, காக்கா கூட்டமாக இல்லை. கா 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 ஆண்டவரே ஆண்டவரே காக்கான்னு கூட்டா தருவார். ஆண்டவர் அவர் நாமத்தை நீ புரிஞ்சுக்கிட்டாலே நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்குறாருல்ல, தாழ்ந்து கொடுக்குறாரு. நீ தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்து உனக்கு கிடைக்கலன்னா கூட நீ என்கிட்ட கேளு, நான் தரேன். உன் லெவலுக்கு வராரு. கேட்டவொன்னே அவர் கொடுப்பார் தான், ஆனால் உன் லெவலுக்கு வராரு இல்லையா? இப்போ கேளு தரேன் அப்படின்னு கூட சொல்லலை. நீ தொடர்ந்து கேட்டேன், நான் உனக்கு தருவேன். மலையை பார்த்து போ ஆனால் போகும், மலையே போகுது. மலையை பேர்க்கிற விசுவாசம் இருக்குது, மலைகளை பேர்க்கிற விசுவாசம். சொன்ன மாத்திரத்திலே அற்புதம் நடக்கும். இன்ஸ்டன்ட் ஹீலிங். நான் இன்ஸ்டன்ட் ஹீலிங்கை விசுவாசிக்கிறேன். இன்னையிலேருந்து சபை இன்ஸ்டன்ட் ஹீலிங் விசுவாசிக்கிறேன். சொன்ன உடனே அடுத்த செகண்ட் கட்டி கரையும். நான் இனியெல்லாம் அப்படி தான் கேட்பேன். கொஞ்ச நாளாகவே ரொம்ப வருஷமாக நான் சபையிட்ட அதை சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன். திஸ் இஸ் அ டே. ஹல்லேலூயா. இன்ஸ்டன்ட் ஹீலிங். இன்னைக்கு இதுலேருந்து சபையில் எல்லாம் இன்ஸ்டன்ட் ஹீலிங். தலைவலியோடு வந்தால் நீ தலைவலியோடு போக மாட்டேன். தொட்ட உடனே, சொன்ன உடனே, இயேசுவின் நாமத்தை சொன்ன உடனே. இன்னி ஜெபம் எல்லாம் 10 நிமிஷம் 10 அப்படியெல்லாம் இருக்கு. சொன்ன உடனே என்ன வேணும் அவ்வளோ வாங்கிட்டு போ போ. இயேசுவின் அதை பெற்றுக்கொண்டாச்சு போ போ. எவனெல்லாமோ விசுவாசிச்சிருக்கான். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான்றான். நீர் வந்து தொட்டால் போதும் என் பிள்ளை பிழைப்பான்றான். மரித்து போன பிறகு கூட பிழைச்சிருக்கா. போன வாரம் பிரசங்க சொன்ன நினைக்கிறேன் இல்லை? ரைட். அப்போ தேவனால் எல்லாமே முடியுங்க. உங்களை உயிர்ப்பிக்க, உங்களை வெற்றி அடைய வைக்க, உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை உயர்த்த அவரால் கூடும். எவனை மேன்மைப்படுத்தும் உயர்த்தவும் அவராலே கூடும் என்று வசனம் சொல்லுது. கண்டிப்பாக முடியுங்க. நம்புறீங்களா? இன்னைக்கு இன்ஸ்டன்ட் ஹீலிங்கை நான் பேசுகிறேன். இன்ஸ்டன்ட் ஹீலிங். இனி ஜபம் வந்து நீண்ட நேரம் ஜபம் இல்லை.
சும்மா சிலவங்க அந்த பைபிள் சொல்லுது இல்லையா, அந்த அந்த கத்தாவே ஹalleluya, அந்தபடியே ஹalleluya. நம்மளும் நினைப்போம் பயங்கர வாதகமாக இருக்குது. ஏய், இந்த வாதகம் செய்யப்படாதுன்னு பைபிளே சொல்லுது. நீண்ட ஜபத்தை செய்யாத, 4 பேர் பார்க்கும்படி நீண்ட ஜபத்தை செய்யாத. இன்ஸ்டன்ட் ஹீலிங். ஆண்டவர் முட்டி போடி எங்கேயா ஜபிச்சாரா? போய் வியாதியஸ்தலன் உள்ள போய் முட்டி போடி ஜபிச்சார? இதை நான் செய்ய முடியும் என்று, என் மேல் இந்த வல்லமை உனக்கு இருக்கிறது நீ நம்புறியா? எனக்கு இந்த வல்லமை கொடுக்கப்பட்டிருக்க நம்பி இருக்கியான்னு கேட்டிருக்க. நம்புறேன், போ, எழும்பி போ. முடவன் எழும்பி போ, கண்ணு போ. இதை என்னால் செய்யக்கூடும் என்று விசுவாசிக்கிறியா? எழும்பி நட. இதை என்னால் செய்யக்கூடும் நம்புறியா? பணம் எழும்பட்டும். இப்படி தான் சொன்னார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டாக விசுவாசிக்க போகிறோம். நீங்கள் என்ன அற்புதத்தை வேணாலும் இன்றைக்கி நம்பலாம். இன்றைக்கே நடக்கும். இன்றைக்கே உங்களுக்கு கால் வரும். இன்றைக்கே அற்புதம் நடக்கும். இன்றைக்கே உங்களுக்கு கூப்பிடுவாங்க. இன்றைக்கே அற்புதம் நடக்கும். இன்றைக்கே நீ செக் பண்ணலாம். சரீரத்தில் இருக்கிற பலவீனம் இன்றைக்கே மாண்டு அரிஞ்சு ஒன்று இல்லாமல் போகும். ஷாக்கரி பல்கண்டனியான் டெரரா.